ஹாய் ஆல், இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேக்கரி ஸ்டைல்ல ஹனி ஆரஞ்சு கேக் தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து ஹனி கேக் இல்லங்க, ஹனி ஆரஞ்சு பீஸ் கேக்குங்க. இது பேக்கரியில செய்யற மாதிரியே நம்ம வீட்லயே செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். பேக்கரியில எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டர் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது ஒரு டால்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பேக்கரி ஸ்டைல்ல இன்னைக்கு பண்றதுனால அதே மாதிரியே டால்டா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். டால்டா பாத்தீங்கன்னா 125 கிராம் எடுக்கிறோம். சுகர் பாத்தீங்கன்னா 125 கிராம், ரெண்டும் ஈவனா ஒரே ஈக்குவல் குவான்டிட்டில எடுத்துக்கலாம். சுகரும் டால்டாவையும் ஃபர்ஸ்ட் பீட்டர் ஆன் பண்ணாம ஒரு நட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் லோ டு ஹை ஸ்பீட்ல வச்சு சுகரையும் டால்டாவையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ரெண்டும் கம்பைன் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கிராபர் வச்சு இது மாதிரி நல்லா சுத்தி சைட்ல தான் எடுத்து விட்டுட்டு ஒரு நட நல்லா பீட் பண்ணிட்டு எக் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1/2 kg ஆரஞ்சு கேக் தாங்க ரெடி பண்றேன். 1/2 kgக்கு பாத்தீங்கன்னா 3 எக் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒரு எக் எடுத்து இது மாதிரி உடைச்சு ஊத்திக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பவுல்ல சைட்ல எல்லாமே தெரிச்சிருக்குங்க, அது எல்லாத்தையுமே ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையும் ஒண்ணு சேர கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு எக் ஆட் பண்ணணும். இது மாதிரி 1 by 1 3 எக்கையுமே ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது 1 or 2 மினிட்ஸ்க்கு நல்ல ஒரு எக்கையும் போட்டு பீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல கிரீமி ஸ்ட்ரக்சர்ல வந்துருங்க. சுகரும் பாத்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி கிடைச்சிரும். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணணும். சுகர் மெல்ட் ஆகாம எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். எக் பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லயே இருக்கணுங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா நம்ம கேக் பண்றதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வெளியில வச்சிருங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து டைரக்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற எக்கா தாங்க பார்த்து எடுத்துக்கணும். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா ஒரு பவுல் வச்சு உடைச்சு ஊத்திட்டு ஒரு எக்கா இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பீட் ஆகணுங்க. ஒரு எக்கா ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சுகருமே நல்லா கரைஞ்சிரும், பட்டருமே ஈவனா கம்பைன் ஆகி கிடைச்சிருங்க. நமக்கு இந்த கேக்குக்கு ஃபர்ஸ்ட் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆகிக்கணும். இப்ப பாருங்க சுகரும் எதுவும் தெரியாது, பட்டரும் தனித்தனியா இருக்காது. 1 by 1 எக் ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிரீமி ஸ்ட்ரக்சர்ல இந்த அளவுக்கு ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கும். இப்ப இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்ப இதுக்கு தேவையான அடுத்தடுத்த இன்கிரீடியன்ஸை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கிரஷ் தான் எடுத்திருக்கேன். நீங்க ஆரஞ்சு கூட ஜூஸா எடுத்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கிரஷ் இருந்ததுனால ஆரஞ்சு கிரஷ் எடுத்துக்கிறேங்க. ஆரஞ்சு கிரஷ் பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம், ஹனி பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். இந்த ஹனியுமே பாத்தீங்கன்னா குடகு மலையில இருந்து நேச்சுரலா இருக்கிற ஹனி தாங்க, ரியல் ஹனி தான். உங்ககிட்ட எந்த ஹனி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து நாட்டு மருந்து கடையில ரெகுலராவே வாங்கி யூஸ் பண்ணுவேன், அங்கிருந்து வாங்கினது தாங்க இது. இந்த ஹனி 50 கிராம் எடுத்துக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா மில்க் பவுடரும் 10 கிராம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல மில்க் பவுடர் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க, அதுக்காக மில்க் பவுடருமே எடுத்தாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான மைதாவுமே மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. மைதாவும் பாத்தீங்கன்னா 125 கிராமுக்கு மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப பாருங்க நம்ம டால்டாவும் சுகரு எக் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்ல, அத ஒரு டைம் நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சிருந்த ஆரஞ்சு கிரஷ், ஹனி, மில்க் பவுடர் இது மூணையுமே அந்த மிக்ஸ்ல நம்ம கலந்துக்கிறோம். ஒண்ணு சேர பீட் பண்ணி எடுத்தா மட்டும் போதும், ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஒன் ஸ்பீட்லயே வச்சு இது மூணும் நம்ம டால்டா சுகர் எக் கூட கம்பைன் ஆனா போதும். இது மூணையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும். நம்ம இது மாதிரி பீட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா சுகர் கரையாம இருந்ததுன்னா கீழே இருக்க மாதிரி இருக்கும், நமக்கு கரைஞ்சிருந்ததுன்னா ஸ்மூத்தான ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதுலயே தெரிஞ்சிடும் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி கரையாம இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. நான் இதை சொல்றதை விடவே நீங்க பீட் பண்ணும் போதே அது வந்து ஃபீல் ஆகும். நம்ம அந்த குறை குறைன்னு இருக்கிறது வந்து நம்ம பீட் ஸ்கிராச் ஆகும். அப்பவே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் சுகர் இன்னும் மெல்ட் ஆகலன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நமக்கு இதுக்கு ஆரஞ்சு எசன்ஸ் சேர்க்க போறோங்க. நம்ம ஆரஞ்சு கேக் செய்யறதுனால ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் சேர்க்க போறோம். ஆரஞ்சு எசன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மூடி சேர்த்துக்கலாம். 1/2 மூடி சேர்த்துட்டு பேக்கரியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேக் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும், அதனால 1 டிராப் மட்டும் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஜெல் கலர் தான் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மெஷர் பண்ணி வச்சிருந்த மைதாவையும் இதுலயே ஸ்லீவ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்லீவ் பண்ணி வச்சிருந்ததுனால மைதாவை இது கூட டைரக்டாவே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேட்சா கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நான் பீட்டர்லயே மிக்ஸ் பண்றதுனால அப்படியே மிக்ஸாவை அப்படியே போட்டேங்க. அப்படியே போட்டுட்டு பீட்டரை ஆன் பண்ணாமையே சும்மா கலந்துட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பீட்ல வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்க ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ண போறீங்கன்னு ஃப்ரீ பண்ணி வச்சிருந்த மைதாவை 3 டைமா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லயும் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்ப பாருங்க சூப்பர் சாஃப்டான ஸ்மூத்தான பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பேட்டர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கணும், இந்த அளவுக்கு திக்னஸாவும் இருக்கணும். இந்த அளவுக்கு திக்கா இருந்தாதான் கேக் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாவும் ஸ்மூத்தாவும் சூப்பரா இருக்கும். நம்ம வாயில வச்சதுமே டக்குன்னு மெல்ட்
மெல்ட் ஆகி கிடைக்கும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான பேக்கரி ஸ்டைல்ல ஆரஞ்சு டீ கேக் ரெடி ஆயிடுங்க. இதே 7 இன்ச் கேக் மோல்ட்ல தான் நான் ஊத்துறேன். 7 இன்ச் கேக் டின்ல நம்ம பேட்டரை ஊத்தி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஸ்பாச்சுலா வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிட்டு ஒரு ஸ்கியூவர் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ரிமூவ் பண்ணி விட்டுட்டு 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்த அவன்ல 30 to 35 மினிட்ஸ்லயே பேக் ஆயிடுங்க. ஒவ்வொரு அவனுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேக் ஆகும். உங்க அவனுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 30 மினிட்ஸ்லயே சூப்பரா பேக் ஆகி கிடைச்சிருச்சு. 1 ஹவருக்கு அப்படியே கூலாக விட்டுறலாம். அவசரப்பட்டு டக்குன்னு நம்ம கட் பண்ண கூடாதுங்க. அப்படி கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சூட்டோட கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உடஞ்சிரும். பீஸ் வந்து கரெக்டா வராது. நல்லா 1 ஹவருக்கு இத டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே கூலாக விட்டுறலாம். 1 ஹவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேக்க டின்ல இருந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். டிமோல்ட் பண்ணிட்டு பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுமே பாருங்க ஒரு சூப்பரா சாஃப்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு. நைஃப் வச்சதுமே எப்படி ஒரு சாஃப்டா இறங்குது பாருங்க. இது வாயில வச்சதுமே நல்லா மெல்ட் ஆயிடுங்க. மெல்ட் ஆகி கரைஞ்சு போயிடும். இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. சூப்பர் சாஃப்டான வாயில வச்சதுமே நல்ல மெல்ட் ஆகக்கூடிய பேக்கரியில கிடைக்கிற அதே டேஸ்ட்லயே நம்ம ஆரஞ்சு ஹனி கேக் ரெடி பண்ணிட்டோங்க. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இதுல எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான கேக் ரிலேட்டட் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பேக்கிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின சஜஷனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம், எந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது என்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.